காயமடைந்தவங்க எல்லாமே 56 பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன் எங்களுடைய வேண்டுதல். அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை. அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும். அரசாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவங்களுக்கு நான் தொலைபேசி மூலமாக அப்போ தான் சொன்னேன். இறந்து போன ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம். காயமடைஞ்சவங்களும் வேகமாக குணமடைஞ்சு வரணும். இன்னும் ஒரு 10 நாள் கழித்து யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால், ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்டால் அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு இல்லமாக 40 பேருடைய வீட்டுக்கு சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை வந்து ஆறுதல் சொல்லிருக்கின்றோம், காசோலையை வழங்கிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த துயரமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல், காயமடைந்த 56 பேரும் வேகமாக வீட்டுக்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை வைங்க அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுதல். பத்திரிகை நண்பர்களுக்கு வேறு கேள்விகள் மதுரை பெஞ்சில் டிவிக்கு சார்பில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அண்ணா, நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு இன்னைக்கு 24 மணி நேரம் கழித்து நம்ம பேசுகிறோம். 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம். இதில் பல தவறுகள், பல குளறுபடிகள் நடந்திருக்கு. ஒன்று, எனக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்குறோமா, சரியான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்ணுறோமா, க்ரௌடு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தமிழகத்தில் நீங்கள் பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்த மரணத்தை பாருங்கள், 64 பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் 5 பேர். வரிசையாக இந்த க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துக்கிட்டே இருக்கு. கரூரும் அப்படித்தான். ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம். காரணம், அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை. சரியான முறையா பர்மிஷனே கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வேலுசாமி பொறுத்தவரை கரூரில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஒரு சந்தை, அங்கே வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன். காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்ய. அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 500 பேர் பந்தோபஸ்தில் இருந்தாங்க. 500 பேரில் இல்லைங்க, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு, கார்டு, வண்டிக்குள் உட்கார்ந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா 500. கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர்? 100 பேர் கொண்டிருக்காங்க. ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் 30 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த கணக்கு எழுதி 500ன்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. ஒரு கூட்டம் வரும்னு தெரியும். அது 10,000மோ 20,000மோ 50,000மோ நம்பரை விடுங்க. ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும்ல, அதையே செய்யாம இன்னைக்கு 500ன்னு அனுப்புறாங்க. 500ங்கிறது கீழே இல்லைங்கண்ணா. டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா, கீழே லாண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்லை, அவங்களாம் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். அதுலேயே 300 பேர் போயிருப்பாங்க. அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. மூன்றாவது, இது பெரிய இழுபறி. கிட்டத்தட்ட 4-5 நாள் இழுபறி. இந்த லேண்டுக்கு போய் பார்க்குறாங்க, அங்கே போய் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு 100 டைம் யோசிக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அவ்வளோ சொல்கிறாங்க. பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, டிராஃபிக்கு பிளாக் ஆகக்கூடாது, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனால் வழி இருக்கணும். வேலுச்சாமிபுரத்தில் எந்த வழி இருக்குதுன்னா, ஒருவேளை முக்கியமான விவிஐபின்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தால் எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிகிட்டு வரும்? ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யும். பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல
காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும். இல்லை செஞ்சோம், ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸை போட்டுட்டோம், கண் துடைப்புக்கு ஏதோ நடத்துறது தேவையே கிடையாது. அரசியல்வாதிகள் 1008 சொல்லுவான் சார், ஆளுங்கட்சிக்காரன் பெர்மிஷன் கொடுக்காதீன்னு 1008 சொல்லுவாங்க. இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா, அது கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பம்மாச்சாலை பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க. இந்தியாவில் 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு. ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங் ஆகும். அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியான நயினார் நாகேந்திரன் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும். ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்குறாங்க, 5 பேர் இறக்குறாங்க, 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். அதனால தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய 4 ஆண்டு காலம் ஆட்சி காலத்தில் எதையும் சரிவர கவனிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு? இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா இல்லை ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா? இல்லை கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க, ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையிலிருந்து வாங்குறாங்களா? அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்தில் நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன், சரியான கருத்து. அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும். நீங்கள் வந்து 1 மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம், ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம், உடனடியாக சிபிஐ என்கொயரி கேட்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்றார். ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்கிறார், அஜித் குமார் கேஸ். அதனால தாமாக முன்வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும். அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு? லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை ஹைகோர்ட்டு போயிருக்காங்க. உண்மையா பொய்யா, நியாயமா நியாயமில்லை தெரியாது, போட்டு பார்க்கணும். ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயங்களை செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க, வெளியால் தானே செருப்பு வீசுவாங்க. செருப்பு எப்படி வீசுறாங்க? ஏன் கரண்ட் கட்டாச்சு? இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேலை. கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு, திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் கரூருக்கு, பெரம்பலூருக்கு, திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க. இதெல்லாம் கிராமத்து பகுதியில் மக்கள் வருவாங்க. ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க. அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க. குழந்தை குட்டி கூட்டிட்டு வருவாங்க. அது வீட்டே வரந்த குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும், படிக்கும். நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க. ஏன்னா ஒரு தூண்டுதல், பார்ப்போமே, ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே, ஒரு தலைவனை காட்டுவோமே, சினிமா ஸ்டாரை காட்டுவோம். அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும். அவர் யாருமே, எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க. விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது. அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோட தான் வந்திருக்கணும், மக்களும் அவரை பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு தலைவனுடைய கடமை, நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா? நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க, இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும். ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்றணும். வீக்கெண்ட் கான்செப்டை வெளியே வாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வீக்கெண்ட்ல போறேன். என்ன நாயங்க, வீக்கெண்ட்ல போனா தான் கூட்டம் வரும், வீக்கெண்ட்ல போனா தான் குழந்தைங்க வருவாங்க, வீக்கெண்ட்ல போனா தான் பெண்கள் வருவாங்க. எதற்காக இத்தனை குழந்தைகள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க? வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சனால. அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்க. இதெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து வீக்கெண்டில் ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசனை. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும். அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விஜய் மேல குற்றச்சாட்டம், விஜய் தான் அக்யூஸ். யாருன்னா அரசு. அரசு இங்கே பொறுத்தவரை தரகர வேலை செய்யும். விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும், வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும். அந்த வேலையை அரசு செய்யல. விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை, வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கணும். அரசை பொறுத்தவரை 2 இடத்திலும் தோற்றிருக்கிறாங்க. ஒருதலை பட்சமாக, பாரபட்சமாக எதிர்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க.
ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறார். அதனால் அரசு வெற்றி தலைகுனியணும். மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பார். அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் கார்னர் பண்ண வேண்டாம். இதிலிருந்து மீண்டு வரணும். தலைவன் அதை தாண்டி தான் வரணும். எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள், நிற்கார்கள் நம்பிக்கை இருக்கு. மூன்றாவது, தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாற்றணும். இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வரதை அவாய்ட் பண்ணணும். அதே போல கடைசியா பெற்றோர்கள், ஏன்னா நாம் ஒரு வளர்ந்த மாநிலம், இது நேரடியாக நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் வயிறறிஞ்சு சொல்றேன், நாம் ஒரு வளர்ந்த மாநிலம். இந்தியாவில் நம்பர் 2வது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிரா, படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாக இருக்கு. விஜய் கார்ல போகும்போது பைக்ல 100 பேர் போறாங்க, சொத்தை பாக்குறாங்க. என்னன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை நீங்க தான். இறந்து போன 40 பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கம் தான். எல்லாரும் கணவன், மனைவி, குழந்தை, தாத்தா, பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க. அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது, கோயில் மேல நிக்கிறது, மசூதி மேல நிக்கிறது, சர்ச்சு மேல நிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்கிறது, எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா, ஆனந்தமா பாருங்க, டிவியில பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாங்க நிற்கலாம். 2 பேர் என்னதான் பாதுகாப்பு? ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்போ 100 ஸ்கொயர் மீட்டர்னா 1076 ஸ்கொயர் மீட்டர். எத்தனை பேர் நிற்கிறாங்க? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 5 பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும்? அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும், அரசு, எஸ்பி, டிசி, விஜய், அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும், கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு. ஆனால் நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க, டிவியில பாக்குறவங்கள பாருங்க, யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க, தூரத்துல இருந்து பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க? எதுக்காக பைக்ல துரத்துறீங்க? என்ன நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? மற்றவங்களுக்கு 10 லட்சத்துல ஒருத்தர் நீங்க, ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான், அம்மாவுக்கு நீங்க மட்டும்தான். அதனால அந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன், தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நாங்களும் மாநாடு போறோம், பாதுகாப்பா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, அங்க போய் நிக்கலாம்னா வாங்க, வராது. டிவியில பாருங்க, தொலைபேசியில கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டில் இதான் இருக்கணும். இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டுல ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை விட்டு நிக்கணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டா ஒரு தலைவர் வராரு, 9 மணிக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க, நாமக்கலுக்கு 2:30 மணிக்கு தான் வராரு, சென்னையில 9 மணிக்கு தான் கிளம்புறாரு சொல்லிட்டு 7 மணிக்கு வராரு. நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்த்தேன். அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் 3 மணிக்கு விஜய் வரப்போறது. 3 மணியிலிருந்து 10 மணினா 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் கொடுக்குறீங்க? இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. அனுமதி கடிதத்திலேயே 3லிருந்து 10 வரையும் இருக்கு. அப்படின்னா விஜய் 3 மணிக்கு வரலாம், விஜய் அவர்கள் 10 மணிக்கு வரலாம். நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது. காரணம், அனுமதி கடிதத்தை அந்த நேரம். காவல்துறை எதுக்கு 7 மணி நேரம் கொடுக்குறீங்க? ரோட் ஷோ வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. 2 மணி நேரம் கொடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 2 மணி நேரத்துல தலைவர் வரலையா, போக விடாதீங்க. 144 எத்தனை சிஆர்பிசி இருக்கு, பயன்படுத்துங்க. அதனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். காரணம், அனுமதி கொடுத்த கடிதத்துல 3 மணியிலிருந்து 10 மணி வரை காவல்துறை எது கொடுத்தீங்க? இரண்டாவது, இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் 3 மாவட்டத்துக்கு போனோம், 2 மாவட்டமா மாற்றிருக்காங்க. மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு. சனிக்கிழமை வேண்டாம், பண்ணாதீங்க. குழந்தைங்க வருவாங்க, வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறது, ஒரு சரி விஜயை பார்ப்போம், ஒரு தலைவரை பார்ப்போம், ஒரு ஆக்டரை பார்ப்போம். நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பண்ணாதீங்க. பெண்கள் வருவாங்க, வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை, வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்புல கோளாறு, அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம். ஒரு அரசியல் தலைவர் போய்தான் ஆகணும். விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல. தவறு நடந்திருக்கிறது, எல்லா பக்கம் நடந்திருக்கு. அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை, யாத்திரையை இன்னும்
சேஃபாக பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் வேண்டுகோள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இது வரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி ஆனா எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்கண்ணா, நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு? முதலமைச்சர். அதுலயே ஓர வஞ்சகம் இருக்கு. நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லவங்க தான். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும், இவங்களை வச்சுதான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பார்க்கிறேன். அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலங்கண்ணா. இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க, ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ கொடுங்க. ரூட் காஸ் பார்க்கணும். ரூட் காஸ் கீழே யாரு வந்தா, எப்படி செருப்பு வந்துச்சு, உள்ள அந்த 4 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கன்னா எப்படி அது ஆச்சு, ஏன் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும். மாப் சைக்காலஜி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித்குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க, ஒரு இறப்பு. இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க, ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல? எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, ஒரே மதிப்பு தானே. அதனால் உடனடியாக சிபிஐ கொடுங்க. அதுல வரட்டும். ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது, ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது, எதுக்கு இத்தனை? அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும். அதுல யார் தப்பு பண்ணான்னு தெரிந்த பிறகு எல்லாத்து மேல நடவடிக்கை எடுங்க. யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல, கலெக்டர் மேல ஏன் எடுக்கல? 40 பேர் இறந்திருக்கிறாங்க. அத்தாரிட்டி யாரு? ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு. அப்புறம் தான் எல்லாமே. ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் 40 பேர் இறந்த ஒரு மாவட்டத்துல தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க, அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணியா உள்ள கொண்டு வாங்க. எதுவுமே செய்யாம என்ன பம்மாத்வாலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் விசாரணை பண்ணும்போது இன்னொரு பக்கம் மாவட்ட ஆட்சியரும் ஏடிஜிபி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி. இந்த விசாரணை மேலும் வந்து இது வந்து பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பை நான் கவனிச்சேன். எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்க. ஏன் போச்சுன்னா 500 பேர் டிப்ளாய் பண்ணோம். என்ன 500 டிப்ளாய் பண்ணாங்க? அவ்வளவு ஃபுட்டேஜை பார்க்குறோம். போலீஸ்காரங்களே தெரியலையே, 100 பேர் கூட இல்லையே. வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, பாம்ப் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து 500 வரும். பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையில்ல. எங்கே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்துருப்பாங்க, போலீஸ் வண்டிகள், அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க. அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க. இரண்டாவது, பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இடத்த கொடுத்தீங்க? அதுக்கு சரியான பதில் சொல்லல. இடத்த நீங்க கொடுத்துருக்கணும். கொடுக்கல அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இந்த இடம் தான் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 2 பேர் ஒரே இடத்துல பண்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் வர்றாங்க. எதிர்கட்சி தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது. இளைஞர் அன்கண்ட்ரோலபிள். இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறான், அங்க நிக்கிறான். அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்வு இல்லை. என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஒருத்தர் 2 பேர் 5 பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் படிச்சுத்தான அதிகாரி வந்திருக்கிறாங்க, படிக்காம எங்க ஐபிஎஸ்ஸா வந்திருக்கிறாங்க. அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை. மூன்றாவது, ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும். அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னா கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க, அதுவரையும் அரசியல் பேச மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஒரு அரசியல் யாரும் பேசணும். முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜஸ்டிஸ் அவங்க பண்றாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா? எப்படி செக் பண்ண போறாங்க? கண்டிப்பா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. 4வது, பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க? ஏன் டிஜிபி போடணும்? திரும்ப அதே கேள்வி கேட்கணும். ஒரு டிஜிபின்னு போட்டா அத்தருக்கும் அதிகாரம் இருக்கும். பொறுப்பு டிஜிபி அவருக்கு யார்கிட்ட பேசுறாரு? ஒரு டிஜிபின்னு போட்டதானே கண்ட்ரோல் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவாங்க. ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திடுவாங்க. அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்ட்ல இருக்கு? நீங்க டிஜிபி ஏன் போடல? ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் போடல? அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன், நான் பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. சரி வர நீங்கள் கையாளுங்க. சரி விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா? ஏன் 5 பேர் இறந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லட்டும். அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க, துணை முதலமைச்சர் இருந்தீங்க, 5 பேர் இருந்தாங்க, 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. விஜய் எங்க போனாரா?
உங்களுக்கு கிரௌடை கண்ட்ரோல் பண்ண தெரியல. 4 ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர். கிரௌடு மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், டிஜிபி எதுவுமே இல்லை, எல்லாம் ஃபெயிலியர். சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க, அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மற்றபடி விஜய் தான் அதுக்கு காரணம், அதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு, சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு, எடப்பாடி என்ன உரிமை. ஒருத்தர் வரலாம், 1000 பேர் வரலாம், 1 லட்சம், அது மக்கள் உரிமை. வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க? அதனால விஜய் அவரு தான் காரணம், அதை ஏத்துக்கவே மாட்டார். விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும், அதை பண்ணணும். கல் எறியப்படவில்லை, மின்சாரம் கட் செய்யப்படவில்லை அப்படின்னு ஏடிஜிபி சொல்லியிருக்காரு. ஆனா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினேன். அந்த பசங்க எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்க அப்படிங்கறதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ப்ரிகாஷனரி மெஷர் கட் ஆகல எனக்கு தெரிந்தவரை. அதான் நான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன், ஏங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறீங்க, எதுக்குங்க கோயில் மேல ஏறுறீங்க, சர்ச் மேல ஏறுறீங்க, மாஸ்க் கீழே இருந்து பாருங்க எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இவங்கெல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க, வெளியும் கிரௌட் இருந்தாங்கல்ல. ஆனால் நாமும் பாதுகாப்பா இருக்கணும், கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும். அது முதல். இரண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன். நான் சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிட்டேன். ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு. ஆனால் ப்ரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க. அடர்ந்த இடம், நெருங்கிய சந்து, எங்கேயுமே ஸ்பேஸ் போறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை, ஆம்புலன்ஸ் எங்கே தான் போகும். அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் இதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த 40 உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது. சார், இதுவரைக்கும் 6 மாவட்டங்களில் வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கரூர் மாவட்டத்தில் மட்டும் நான் பெரம்பலூரே டேஞ்சருங்கன்னா, பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர். ஆனால் பெரம்பலூர் நல்ல வேலை அன்றைக்கி அசம்பாவிதம் நடக்கல. நானும் டிவியை பார்த்தேன், அந்த வீடியோவை பார்த்தேன். ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் பார்க்க முடியும். பெரம்பலூர் வாஸ் டேஞ்சர். அன்றைக்கி ஏதோ கடவுளுடைய இதில் தப்பிச்சாச்சு. அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க, வேற ஒரு திருவாரூரில் விடுங்க. நாமக்கலுடைய ரோடு வேற, அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். அந்த ரோட்டினுடைய தன்மை வேற. கரூர்ல வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு அன்ஃபிட். இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்ஃபிட். அது 2000 பேர் 5000 பேர்த்துக்கான இடம். அது 27,000 பேர் 30,000 பேர்த்துக்கான இடம் கிடையாது. அதனால் இடம் முதல் பிரச்சனை, பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை. விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை இல்லை. அவருக்கு உரிமை இருக்கு, யாரை வேண்டுமானாலும் வெற்றி பண்ணவும் சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட் ஃபெயிலியர். உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க? என்ன சாதிச்சாங்க சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில டிஎம்கே காரன் போய் விற்கிறாங்க. என்ன பிடிச்சாங்க? பிடிக்கல. அந்த யாருன்னு பேரு நாங்க போட்டோம் பண்ணல. இந்தியன் ஏர்போர்ட்ஸோட எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா? சரி, உளவுத்துறை அவங்க சொல்றாங்க 3 மணிலிருந்து மக்கள் சேர்றாங்க. சரி, 3 மணிக்கு உளவுத்துறை தூங்கிச்சா, 5 மணிக்கு தூங்கிச்சா, 7 மணிக்கு தூங்கிச்சா, 2000 பேர் வந்துட்டாங்க, 10,000 பேர் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புங்க, ஐஜி ஸ்பாட்டுக்கு. அப்போ உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபியினுடைய வேலையா? உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கிற துறையா மாறிடுச்சு. முதலமைச்சருக்கு டெய்லி காலைல 8 மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும். அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை. அண்ணாமலை இட்லி சாப்பிட்றா, பொண்ணு சாப்பிட்றா, இதான் அவங்க வேலை. எங்க போனா எங்க வந்தா. இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல. அது 4 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ். ஆங்கிலத்தில் பேசிட்டு போயிடும்.